எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல? உலகம் பூரா இருக்கிற வேந்தர் டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தலைப்பு வந்து பண்டிகை கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியை தருவது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா. இப்போ பண்டிகை கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்டிகை கொண்டாட்டம் இருக்கும். என்னென்னா, நான் படிக்கிற காலத்துலலாம் எனக்கு என்ன பண்டிகை கொண்டாட்டம்னா, எங்கள் வீதிக்கு யாராவது அழகான ஒரு பொண்ணு வந்து குடி வந்துருச்சுன்னா அதுதான் எங்களுக்கு பண்டிகை கொண்டாட்டமாக நினைப்பேன். இப்போ சினிமா ரசிகர்களாக இருக்கும்போது எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிறது அதுதான் பண்டிகை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி அதுக்கப்புறம் நாளாக எம்ஜிஆர் சிவாஜிங்கிறது போய் அப்புறம் ரஜினி கமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தளபதி அப்படிங்கிற லெவலில் வந்து இன்றைக்கி எல்லாருமே அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகிறது ஒரு பண்டிகை கொண்டாட்டம் அப்படின்னு. இதை விட எங்கள் ஊரில் வந்து பூ பறிக்கிற நோம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோம்பி, கலர் கலராக எல்லாம் பொண்ணுகள்லாம் வருவாங்க பார்க்கு, அந்த பூ பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கூட்டமாக போய் பார்த்துட்ருப்போம். அது என்னன்னா, பார்த்தா ஏதோ சைட் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது தப்பாக தெரியுமோ ஒழிய, உண்மையில் என்னென்னா எங்கள் பொண்ணு ரெடியாக இருக்குது, நீங்கள் யாராவது பசங்க பார்த்துட்டு யாராவது சொந்த பந்தம் அங்கே போய் சொல்லி அவங்க மூலமாக வந்து கேட்குறதுன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடினாங்க. அதனால் தயவுசெய்து இன்றைக்கும் பசங்கள்லாம் வந்து அப்படி பொண்ணுகளை பார்க்குறான்னா யாரும் தப்பாக தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஏன்னா அவன் வரன்னு கேட்குறதுக்கு முன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான், யார் எந்த பொண்ணு என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்டிகைகள் இருக்குது. நம்ம இவர் கவிஞர் அவர் வந்து ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு, அது என்னென்னா, பண்டிகைங்கிறது சுபதினம்ங்கிற ஒரு படத்துக்கு ஒரு நல்ல பாட்டு எழுந்தார். என்னென்னா, ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அப்படின்னு சொன்னான். ஸோ அடுத்தவங்க நலத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது தான் பண்டிகையினுடைய முக்கியமான நமக்கு சாராம்சமாக இருக்குது. ஏன்னா பண்டிகையில் வந்து நம்ம மட்டுமே சந்தோஷமாக இருக்கிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் இன்றைக்கி வருவாங்க, எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிறோம், எல்லாத்தோடையும் கலந்து பேசி இந்த பண்டிகை காலங்களில் வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடிக்கிறோம். ஆனால் இப்போ பண்டிகை கொண்டாட்டங்கள்ங்கிறது எப்போ மகிழ்ச்சியை தருது, திருமணத்திற்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு 25 வயசுக்கு கீழே 20-22 வயசு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 22 வயசு கல்யாணத்துக்கு முன்னால் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அதுதான் கரெக்டான பண்டிகை கொண்டாட்டம் அப்படின்ட்டு. ஆனால் ஃபேமிலி மேன் அப்படின்னு ஆயாச்சு, குடும்பஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போது 2 பக்கம் வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, கலக்கல ஆரம்பிங்க. உலகமெங்கும் விரவி இருக்கிற வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மொழிதான் ஒரு இனத்தின் வழி, சமுதாய வெற்றிக்கு மொழிதான் விழி என்று சொன்ன தமிழகத்தில் இன்று வரை போற்றப்படுகிற தமிழகத்தின் தன்னிகரில்லா தலைவன், காஞ்சி தலைவன் அண்ணாவின் திருவடி வணங்கி நான் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். மொழி இப்போ தமிழ் தெரிஞ்சால் தமிழில் பேசலாம், ஆங்கிலம் தெரிஞ்சால் ஒழுங்காக ஆங்கிலத்தில் பேசணும். சில பேர் ஆங்கிலத்தின் தமிழையும் கலந்து பேசுகிறது தான் இப்போ பெரிய பண்பாடாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு கான்வென்ட் பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தானா, நல்ல வெயில் நேரம், அன்றைக்கி ஷூ போடலை, யூனிஃபார்ம் போட்டிருக்கான். கான்வென்ட் பையன் வெயிலில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். ஒருத்தர் புளிய மரத்துங்க நிற்கிறார். தம்பி ஏன்டா வெயிலில் போகிற, வந்து என் கூட புளிய மரத்து நேரில் நில்றான்னு சொல்லணும். மொழி எப்படி பாடுபடுது பாருங்கள். அவன் கான்வென்ட் பையனாச்சே, கொஞ்சம் இங்கிலீஷில் பேசணும், கலந்து அடித்தார். ஏன்டா தம்பி வெயிலில் போகிற, வந்து புளிய மரத்து நேரில் நில்றான்னு சொல்லணும். அவர் சொல்கிறார் பாருங்க, ஒய் சைல்டு கோயிங் இன் தி வெயில், ஒய் சைல்டு கோயிங் இன் தி வெயில், கம் அண்ட் ஸ்டாண்ட் அண்டர் தி புளிய மரத்து நெகில். மொழிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒருத்தர் மொழி தெரியாமல் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டான், அந்த ஊர் பாஷை இவனுக்கு தெரியல, அவன் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஆள். ஸோ ஞாயிற்றுக்கிழமையான அந்த சர்ச்சுக்கு போயே ஆகணும், ஆனால் இவனுக்கு பாஷை தெரியல. சரின்னு அந்த சர்ச்சில் போய்
உட்காரும்போது என்னடா பண்ணுறது, பாதிரியார் என்னமோ பேசுகிறாரு, நமக்கு ஒன்றும் பாஷை புரியலையே அப்படின்னாங்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருந்தார். சரி பாதிரியார் ஏதோ பேசிட்டு இப்படின்னாரு. அவர் ஏதோ பாதிரியார் பேசணுன்னு இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் இப்படி கை வச்சான். உடனே இவர் அதே மாதிரி கை வச்சுக்கிட்டாரு. அப்புறம் மறுபடியும் பாதிரியார் பேசணுன்னே அவர் 2 கையை இப்படி தூக்குனார். பக்கத்தில் இருக்கிற ஆள் இவரும் 2 கையை இப்படி தூக்குனார். அப்புறம் 3ஆவது தடவை வந்து இப்படி மாற்றி போட்டார். பக்கத்தில் இருக்க ஆள் அதுக்கு போட்டாங்க. அப்புறம் பாதிரியார் என்னமோ ஒன்று சொன்னார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் எந்திரிச்சு நின்னார். இவரும் எந்திரிச்சு நின்னார். அங்கேருந்து ஒரு அம்மா வந்தது, பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டது. இவனுக்கு ஒன்றும் புரியல. காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சிற மாதிரி இருந்தது. என்னன்னா இவன் அந்த ஆளை பார்த்து அவர் என்ன செய்கிறார் அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தான் பாஸ் தெரியாமல். ஆக்சுவலாக அந்த குழந்தை ஒன்று அங்கே இருக்குது, அந்த அம்மாவோட குழந்தை. அதுக்கு ஞானஸ்தானம் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனு. இவர் தான் அந்த குழந்தையோட அப்பா. குழந்தையோட அப்பா யாரானா அவன் எந்திரிச்சோன்னே இவனே எந்திரிச்சிட்டான். இந்த பாஷை தெரியலன்னா பல தகராறு இருக்குது. அதனால் நீங்கள் மொழி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. சொல்லுங்கள். நண்பர்களே, நல்ல தலைப்பு. திருமணத்திற்கு முன்பா பின்பா பண்டிகை சிறப்பது. பண்டிகைன்னா என்ன சார்? குடும்பத்தோட சந்தோஷமாக குதூகலமாக வருஷத்தில் ஒரு முறை வருது தீபாவளி. வருஷத்தில் ஒரு முறை வர தீபாவளி எப்படி கொண்டாடுறோம்? குடும்பத்தோடு கொண்டாடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சார் கொண்டாடுவீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இளைஞர்லாம் எப்படி கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போன தீபாவளிக்கு ஒருத்தன் சரியான தண்ணியை போட்டு வாய்க்கா ஓரத்தில் படுத்து கிடக்குறான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மல்லாந்து மூஞ்சா மாறு மேலேன்னு. அவன் மூஞ்சி மேலே வாந்தி எடுத்துக்கிட்டான். அவன் மூஞ்சி மேலே வாந்தி எடுத்துட்டு படுத்துருக்கான். நாய் வந்து நக்குது. அவன் யாரோ துடைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு சொல்கிறான், சார் இந்த பக்கம் தொடங்க, சார் காது பக்கம் தொடங்கன்றான். நக்கிறது நாய். நீங்கள் சாப்பிட்ற ஆளுகள் அப்படிலாம் தப்பாக சொன்னால் நான் நைனான்னு ஒரு கேரக்டரே கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 பேர் ராத்திரியில் போய்கிட்டு இருந்தாங்க. அவன் நைனா வந்துக்கிட்டு இருந்தான். அந்த 2 பேருமே வந்து சரிப்பா நாளைக்கு பார்க்கலாம் பிரதர், ப்ரோ நாளைக்கு பார்ப்போம், குட் நைட்னா. இவன் டேய் நில்லுங்கடா அப்படின்னா. நின்று போகணுன்னு பலாரும் ஒரு அறை விட்டான். ஏன் அடித்தேன்ன, என்னடா சொன்னீங்க என்ன? இல்லை குட் நைட்னு சொன்னான். காலையில் நீ எந்திரிப்பேன்னு உனக்கு தெரியுமாடா? எந்திரிச்சா கண்ணு முழிச்சா தான் நிஜம். அப்புறம் எப்படா நீ குட் நைட்னு சொல்லலாம்? ஒரு ஓவை தூக்கடா, காட் நைட்னு சொல்லிட்டு போட இனிமேல் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி அவங்க திங்கிங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க கொஞ்சம். பண்டிகை என்பது ஒரு குடும்பத்தோட குழந்தை குட்டிங்க மனைவி சந்தோஷமாக. இந்த தீபாவளி கூட பாருங்கள், மத்தாப்பு கொளுத்தி அம்மா உட்காந்துருப்பாங்க, வயசான அம்மா. இவன் கல்யாணம் ஆகாதவன் மத்தாப்பு கொளுத்திட்டு அம்மா கிட்ட போயேன்னு காட்டிட்டு இருந்தானா, இவனை லூசுன்னு தானே சொல்லுவாங்கல்லாம். அதே மத்தாப்பை கொளுத்தி 2 பிள்ளைங்கிட்ட உட்கார வச்சு அவன் பையன்கிட்ட இந்த பையன்கிட்ட ஒன்று இந்த பொண்ணுகிட்ட ஒன்று கொடுத்துட்டு அப்பா நான் தெருவில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வயசான அம்மா கிட்ட போய் மத்தாப்பு அப்படின்னா இவன் லூஸ் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாருங்க சார், கித்தாப்பா ஒன்று சொல்கிறேன் மத்தாப்பு பற்றி. 2 மத்தாப்பு கொடுத்தணும், ஒன்று மனைவி கிட்ட கொடுத்தணும், ஒன்று மச்சின் சீட்டை கொடுத்தணும், நடுவில் நாம நிற்கணும். ஐயோ எப்பா, தினமும் தீபாவளி வேணும்னு தோணும். அப்படிதான் சார் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கொண்டாடுறதான் தீபாவளி. திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் எந்த பண்டிகையுமே சிறக்கும். அடுவர்களே, ஒருத்தன் போன தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துறான். வத்தி இவ்வளோ நீட்டு இருக்கு, 2 மீட்டர் வத்தி வச்சிருக்கான். பட்டாசு அங்கே இருக்கு. கொளுத்துறான் பட்டாசு எரியவே இல்லை. அவன் பொண்டாட்டி வந்து தலையில் விட்டா தப்பான்னு, நீ இன்னும் 1 மணி நேரம் கொளுத்துறாலும் அது எரியாதுரா. என்னன்னு பார்த்தா மெழுகுவத்தியை கொளுத்திக்கிட்டு இருக்கான். திரியிருந்தா எதை வேணா கொளுத்திட வேண்டியதா? இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் சார். இதுக்கு தான் துணை வேணும். துணைதான் மனைவி, மனைவிதான் குடும்பம். திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் மகிழ்ச்சியே எல்லாருக்கும். இப்போ இளைஞர்லாம் என்ன பண்ணிருக்கான், பண்டிகைன்னா ஒரு படம் வரும், அவங்க தலைவர் படம் வரும். தலைவர் படம் தான் போய் பாருங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் பாருங்க, தப்பே கிடையாது. பாண்டிச்சேரியில் ஒன்று நடந்தது. நடிகருக்கு 50 அடி உயர கட் அவுட். ரசிகர் மன்றம் அந்த தலைவர்லாம் போயிட்டு பால் ஒரு 50 லிட்டர் பால், 50 அடி கட் அவுட்டுக்கு 50 லிட்டர் பால். ரசிகர் மன்ற தலைவர் பாலை கிழிச்சு அந்த பாக்கெட்டை கிழிச்சு ஊத்துறான். பால் வழியுது அந்த நடிகருக்கு. அந்த படத்தில் நடித்த நடிகைக்கு அந்த ரசிகர் மன்ற தலைவர் அவன் பார்த்தா, நீ நான் உங்கள் தலைவருக்கு 50 அடி கட் அவுட்டு, நான் 30 அடிக்கு வைக்கிறேன்னு அந்த நடிகைக்கு 30 அடி கட் அவுட் வச்சு நடிகைக்கு பால் ஊற்றலான்னு பார்த்தா எல்லா பாலும் விற்று போச்சு. கடையில் எதுவுமே பாலே இல்லை. பாண்டிச்சேரியில் எது அதிகமாக கிடைக்கும்? போனால் ஒரு கேஸ் பீர் வாங்கிட்டு வந்தான். பீர் வாங்கிட்டு வந்து மேலே திறந்து வந்து நடிகைக்கு ஊற்றுறான் சார். இதில் என்ன ஹைலைட்டுனா, பீர் வழிஞ்சு வருது கீழே, அதை போய் 10 பேர் பிடிச்சி குடிக்கிறான் சார். எனக்கு எவ்வளோ வயிற்றுச்சுன்னு நினச்சி பாருங்க. இதான் இளைஞர்கள் வேலையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்டிகை கொண்டாடுறது இதான் லட்சணமா? ஆனால் திருமணமானவன் எவனாவது போய் அப்படி குடிப்பானா சார்? எனக்கு ஏன் அந்த கோவம்னா, என்ன எவனும் விடலை சார், அவ்வளோ கூட்டம்.
பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரு, இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம். இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி அவன் சாப்பிட்றத பாரு, அவன் முகத்துல சந்தோஷம் வந்தா அதாண்டா நீ செஞ்ச பெரிய சந்தோஷம், நீ அடைஞ்ச பெரிய சந்தோஷம். அதுபோல சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்து. உன்னை நம்பி வந்த மனைவி, உன் குழந்தைகள், தாய் தந்தை எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் அதுல சின்ன அளவுல ஒரு பட்ஜெட் போட்டு அதில் துணி எடுத்து கொடுத்துட்டு நம்ம சுற்றி இருக்கவங்க சந்தோஷப்படுறதை நீ பார்த்தீங்கன்னா அதான் பெரிய சந்தோஷம், அதான் பண்டிகை. அது திருமணத்துக்கு பிறகுதான் சிறக்கும். ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்தோடனே அவள் திருமகள், குலமகள், மருமகள்னு ஒரு வீட்டுக்கு விளக்கேற்ற வர்றதுன்னு அதுதான் ஒரு பொண்ணை சொல்றது. ஏன் நம்ம வீட்டில் வத்தி பெட்டி இல்லையா, நாம ஏற்ற மாட்டோமா நீங்கள் கேட்கலாம். அந்த பொண்ணு விளக்கேற்ற வரல, இருண்டு கிடக்கிற ஒரு ஆடவனின் வாழ்க்கையை வெளிச்சப்படுத்துவதற்காக அந்த வீட்டுக்கு வரா. அதனால தான் விளக்கேற்ற ஒரு பொண்ணு வேணும்ன்றது. அவன் வந்த பிறகு அவன் மாறிடும், எல்லாமே மாறிடும் சார். இது கல்யாணத்துக்கு அப்புறம். ஒரு பைக் வாங்குறான், இப்போ லோன் போட்டு 50,000 லோன் போட்டு பைக் வாங்குறான் சார். பைக் வாங்கி புது பைக்கு, முதல்ல ஸ்ப்ளெண்டர் பைக்குன்னு ஒன்று இருந்தது, அது வேணான்ட்டான் இப்போ. ஏன்னா சீட்டு சமமாக இருக்கான், யாரா பின்னாடி உட்காந்தா எவ்வளோ பிரேக் அடிச்சாலும் கிட்ட வர மாட்டாங்களாம். அதனால் இப்போ ஒரு வண்டி போட்டிருக்கான், அது சீட்டை அப்படி நட்டுக்கிட்டு நிற்கிது. இவன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கான், பின்னாடி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்கான். அந்த வண்டி அதில் யார் உட்காந்தாலும் கண்டிப்பாக வந்து பின்னாடி இடிச்சே ஆகணும். அப்படியே ஒரு வண்டி வாங்குறான். அந்த வண்டி வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நேராக நிற்கிறான். யாராவது பொம்பளைங்க நிற்கிறாங்களான்னு, மேடம் எஸ்கியூஸ் மேடம் ப்ளீஸ் வண்டியில் ஏறிங்க, உங்களை ட்ராப் பண்ணிடுறான். நோ சார் நான் வரல, ப்ளீஸ் மேடம் புது வண்டி உட்காருங்கன்றான். வரவே மாட்டாங்க. அதே ஒரு வயசான கேள்வி, ஒரு 50-80 வயசு கேள்வி வந்து, எப்பா என்னை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் எட்டு உனக்கு வண்டி வாங்கினான்னுவான். ஆனால் இவனுக்கு எவனோ பணம் தரான், யாரோ பணம் தரான், எங்கேயோ அடிக்கிறான், அப்பாட்ட ஏமாத்துறான், அம்மாட்ட ஏமாத்துறான். இவன் கொண்டாடுறது உண்மையான பண்டிகை இல்லை. உழைத்த வருமானத்திலே, குறைஞ்ச வருமானத்தில், அந்த வருமானத்திலும் கூட மகிழ்ச்சியாக குழந்தைகளுக்கு இனிப்பையும் பட்டாசையும் வாங்கி கொடுத்து, அது பொங்கலாக இருந்தாலும் கூட, அது தீபாவளியாக இருந்தாலும் கூட, எந்த பண்டிகையாக இருந்தாலும் குடும்பத்தோடு கொண்டாடுவதுதான் உண்மையான பண்டிகைக்கு அர்த்தம் என்று சொல்லுகிறேன். அதுதான் உண்மையான பண்டிகை. அது கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டாடுறது பண்டிகை இல்லை. எனவே திருமணத்திற்கு பின்புதான் பண்டிகைகள் சிறக்கிறது என்று தீர்ப்பளிக்குமாறு நடுவர் பெருந்தகை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரிக்காரர் கலக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லாவே கலக்கலாகவே ஆரம்பிச்சிருக்காரு. சிறப்பான இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் இப்போது ரெண்டாவதாக திருமணத்திற்கு முன்பு தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்கள் பேச வந்திருக்காரு. 10,000 கோடி செலவு பண்ணி ரயிலை கண்டுபிடிச்சவன் வெளிநாட்டுக்காரன், அதுக்கு மேல ஓட்டையை போட்டு 5,000 கோடி ஆட்டையை போடலாம் கண்டுபிடிச்சவன் தமிழ்நாட்டுக்காரன். இன்னைக்கு பசங்க ரொம்ப வித்தியாசமா சிந்திக்கிறான். நீ ஒன்றும் இல்லை, ஒரு நாள் நான் சொன்னேன் எவன்டா தமிழன்னு, அதுக்கு அவன் சொல்றான் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகிறவங்களாம் தூய தமிழன் டீச்சருங்க. உலகெங்கும் வாழ்கிற வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள், தமிழர்கள் அத்துணை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை இனிமையோடு அன்போடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான தலைப்பை இந்த தீபாவளி திருநாளில் கொடுத்துருக்குறாங்க. பண்டிகை கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியை தருவது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா, இதான் கேள்வி. கல்யாணத்துக்கு முன்னால அவனுக்கு பேரு ஃபேமிலி மேன் பேரு. அப்படின்னு என்ன தெரியுமா, பேய் மொழி முழிப்பான். இந்த நடுவர் எப்படிப்பட்டவர் என்பது ஒரு பாட்டில் 4 வரி பாடுனா இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். பங்கஜவல்லினின் அம்புஜம் நேஸ்ரீ, ஏன் சோக கதையை கேளு தாய்க்குள்ளமே. இந்த 3 பேர் கோஷ்டி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வாட்டர் கப்பை கண்டுபிடிச்சவன் தான் வெளிநாட்டுக்காரன். 1:3 வாட்டர் கப்பை, பிளாஸ்டிக் கப்பை கண்டுபிடிச்சவன் வெளிநாட்டுக்காரன். டேப்புள்ள 2 சொட்டு தண்ணியை ஊற்றி அது மேலே வெறும் கப்பை வச்சா எவ்வளோ காற்று அடித்தாலும் கீழே விழுவாதுன்னு கண்டுபிடிச்சவன் தமிழ்நாட்டுக்காரன். 10,000 கோடி செலவு பண்ணி ரயிலை கண்டுபிடிச்சவன் வெளிநாட்டுக்காரன், அதுக்கு மேலே ஓட்டையை போட்டு 5,000 கோடி ஆட்டையை போடலாம் கண்டுபிடிச்சவன் தமிழ்நாட்டுக்காரன். ஏன் நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் நீ ஒன்றுமே கண்டுபிடிக்க வேண்டாம், தொலைஞ்சி எதையாவது கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஏதா ஒரு ஏரோப்ளேன் தொலைஞ்சி 6 மாதம் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கலையா? இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்னமோ குடும்பத்துக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏங்க என்ன பண்டிகையில் அத்தனை பண்டிகைக்கும் செலவு பண்ணி நாங்கள் வெந்து நொந்து போயிருக்கிறோம் ஐயா. சின்ன பிள்ளையில் நாங்கள்லாம் திருமணத்துக்கு முன்னால் வெடியை வாங்கி கொடுத்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வெடியை கொளுத்தி விளையாட சொல்லி நாங்கள் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அழகாக அதுக்கு பாடினார்.
உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா அப்படின்னு திருமணத்துக்கு முன்பு என்னுடைய தாயும் தந்தையும் வெடிய கொளுத்தி அவளை சந்தோஷமா கொண்டாடணுமே. கல்யாணத்துக்கு பிறகு இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் கேட்கிறேன், கல்யாணத்துக்கு பிறகு யாராவது ஒரு ஊசி வெடி கொளுத்திருக்கீங்களா நீங்க? திருமணத்திற்கு முன்பு சாதாரண ஒரு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு நம்மளால ஜென்ட்லா போறாயா, அழகா போறான். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிக்கு புடவை, ஜாக்கெட்டு, பிள்ளைங்க, அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்தக்காரவங்க இத்தனை பேருக்கும் 25,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துவிட்டு கடை வாங்கி நொந்து போய் வெந்து போய் இருக்கிறமே. தயவு செய்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் பார்க்குறேன். அதனால தான் நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாசமா குயவன வேண்டி வந்து இங்கே வந்து ஆண்டி அப்படின்னு எல்லாம் துந்துனாவை எடுத்துட்டு அடிச்சுட்டு இருக்கான். அதுலயும் பெண் பார்க்க போறப்ப அடாடாடாடா வாலி தான் ஒரு பாட்டில் அழகா எழுதினாரு. ஒரு பொம்பளை புள்ள எப்படின்னா பெண் பார்க்க வரும்போது அப்படி தட்டில் காப்பி வச்சுட்டு வெக்கப்பட்டு நாணப்பட்டு அந்த புடவையை எடுத்து அப்படி வந்து அப்படி காலை அப்படியே உரசிட்டு இருக்கிறப்ப அதுக்கெல்லாம் பாட்டு எழுதினா அந்த காலத்தில். காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறா, அறகுற வார்த்தை சொல்லி நிற்கிறா நிமிருறா, கறந்த பால நான் கொடுத்தா என் கையை தொட்டு வாங்குறா. இதெல்லாம் எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ காப்பியை கொண்டு எங்கே மாப்பிள்ளை எங்கே மாப்பிள்ளை எங்கே மாப்பிள்ளை அப்படின்னு நேராக ஒடியாரு. அதுலேயும் என் மனைவியும் என் மனைவியோட கூட பிறந்த தங்கச்சி இருக்கலாம், என் மச்சினிச்சி 2 பேர் ரெட்டை பிறந்தவங்க. ரெட்டை பிறந்தவங்கன்னா ட்வின்ஸ், ரெட்டை குழந்தை பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணி இதில் யார் என் பொண்டாட்டி யார் என் மச்சினிச்சின்னு தெரியாமல் 6 மாதம் திண்ணையில் படுத்து கிடந்துருக்கேன். விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு விழா. விநாயகருக்கு கல்யாணமே ஆகலை. முந்தி விநாயகனே முக்கண்ணனின் மூத்தவனே கந்தனுக்கு பின் பிறந்த கணபதியே வணக்கம் ஐயா, தொந்தி கணபதியே தொப்புள் அழகனே மூக்கு நீண்டவனே மூஞ்சூறு வாகனனே அப்படின்னு 16 நாள் இருக்க வச்சு வண்டியில் கொண்டு போய் கடலில் கரைக்கிறது யார? கல்யாணம் ஆகாத விநாயகரை. அதே மாதிரி மன்மதன் ஒரு கடவுள் இருக்கார், அவர் லவ் மட்டும் தான் பண்ணார், கல்யாணம் பண்ண. அவரையும் கொண்டு போய் 15 நாள் கழிச்சு ஆத்திலே குளத்துல கரைச்சி போடுறாங்க. திருமணத்திற்கு முன்பு யாருக்குமே பிபியும் கிடையாது, சுகரும் கிடையாது. திருமணத்திற்கு பின்புதான் பிபியும் சுகரும் சக்கரை வியாதி வந்து குடும்பத்தில் திண்டாடுறான். பண்டிகையில இனிப்பில்லாத ஸ்வீட்டு. என்னது? ஏண்டா உலகத்தில் எங்கேயாவது இனிப்பில்லாத ஸ்வீட்டுன்னு ஒன்று இருக்காயா? எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் கூட பண்டிகை கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியை தருவது திருமணத்திற்கு முன்பே என தீர்ப்பாக நடுவர் அவர்கள் வழங்க வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா தேவி குணசேகரன் அவர்கள். உலகெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இன்பம் பொங்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை என் நெஞ்சு நிறைந்த கொஞ்சு தமிழால் வழங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி என் தாய் தந்தையோடு சேர்ந்து நான் மத்தாப்பு கொளுத்தினேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எங்க அம்மா எனக்கு ரொம்ப அழகான மத்தாப்புக்களை வாங்கி கொடுத்தாங்க, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னு சொல்றீங்களே, அப்ப அதுக்கு பேர் குடும்பம் இல்லையா? அப்போ உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு குடும்பம் சரியாக நடத்த தெரியவில்லை என்று சொல்லுங்கள். உங்க அப்பாவுக்கு நல்லா நடத்த தெரிஞ்சிருக்கு, உங்க அப்பா அம்மா குடும்பத்தை நல்லா நடத்தி இருக்காங்க, நீங்க தான் குடும்பத்தை சரியா நடத்தல. கல்யாணத்துக்கு பின்னாடி உங்க அப்பா மகிழ்ச்சியா இருந்திருக்காரு, உங்களுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி மகிழ்ச்சியா இருக்க தெரியல. நடுவர்களே, வாங்கிக்கிறது இன்பம் இருக்கு பாருங்க, அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி வர்ற இன்பம். கொடுக்கறதுல வர இன்பம் இருக்கு பாருங்க, அதுதான் கல்யாணத்துக்கு பின்னாடி வர இன்பம். கல்யாணத்துக்கு பின்னாடி வாங்கி கொடுக்கிறோம், பெற்று கொடுக்கிறோம். அதனால அந்த பண்டிகைகள் தாங்க கொண்டாட்டம் மிகுந்தது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பஸ்ல அவ்வளோ இடம் இருக்கு, படிக்கட்டுல காலாடிட்டு நிற்கிறான். கண்டக்டர் சொன்னார், டேய் கடல் மாதிரி உள்ள இடம் இருக்கு, உள்ள வாடான்னார். அவன் சொல்றான், எனக்கு நீந்த தெரியாது சாருங்கிறான்.
இவன் கேள்வி எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா இவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. இந்த வாழ்க்கையில வெறும் சிரிச்சிட்டு போக தான் தெரியும். ஆனா வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கேன். என் குழந்தைய கூப்பிட்டு ஊட்டி விடுறேன். ஏன் ஊட்டி விடுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே காரணம் தான், உண்ணுகிற உணவை விட ஊட்டுகிற உணவிலே பாசம் கொஞ்சம் அதிகம், அதனால ஊட்டி விடுறாங்க. பண்டிகைகளே அதுக்காக தாங்க. ஏன்னா எங்க அப்பா காலையில இந்த தீபாவளி அன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விட்டு, ஒவ்வொரு குழந்தைகளையும் உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விட்டு அவங்கள குளிக்க வச்சு விடியற் காலையிலே ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோமே, அந்த கொண்டாட்டத்தை அப்படியே வாங்கி நான் என் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி. அங்கேயோட நிற்காது. நான் கோயிலுக்கு போனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், கையில் ஒரு 10 ரூபா கொடுப்பாரு. கோயிலுக்குள்ளார போனால் என் கையில் பர்ஸில் பணம் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், 10 ரூபா கொடுப்பாரு. நான் கேட்டேன், எப்பா என் கையில் பர்ஸில் பணம் இருக்குது, நீங்கள் ஏன்ப்பா எனக்கு 10 ரூபா கையில் கொடுக்குறீங்க? பூசாரியோட தட்டில் போடுறதுக்காக 10 ரூபா கொடுப்பார். ஏப்பா கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எதுக்காக தெரியுமா நான் உன் கையில் 10 ரூபா கொடுத்து சாமி தட்டில் போட சொன்னேன்? ஒரே ஒரு காரணம் தான், உனக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் உனக்கே அல்ல மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்கிட்ட கொடுத்தேன். இன்னைக்கு பசங்க ரொம்ப வித்தியாசமா சிந்திக்கிறான். நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு நாள் நான் சொன்னேன், எவன்டா தமிழன்? அதுக்கு அவன் சொல்றான், இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகிறவன்லாம் தூய தமிழன் டீச்சருங்கிறான். ஒவ்வொரு மாசமும் ஒரு பண்டிகை வைத்து அவனை புத்துணர்ச்சியாக்கியது நம்முடைய பண்டிகை தான். நடுவர்களே, பண்டிகை தான் ஒவ்வொரு மாசமும் வச்சான். என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே சோர்ந்து விழுகிறானோ, எங்கே தன் குடும்பத்தை மறந்து விடுகிறானோ, அவனுக்கு குடும்பம் இருக்கிறது என்று ஞாபகப்படுத்துவதே இந்த பண்டிகைகள் தான். நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பண்டிகை கொண்டாடுறீங்க இல்ல, அந்த பண்டிகையில என்ன சிறப்பு தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் திருமணத்துக்கு பின்பு பண்டிகை கொண்டாடும் போது அவன் சாப்பிடுற சாப்பாடு பிரசாதமா மாறுகிறது. அவன் பட்டினி கிடந்தால் அதுக்கு பேர் விரதம்னு பேருங்க. அவன் தண்ணீர் குடிச்சா அதுக்கு பேர் தீர்த்தம்னு பேரு. அவன் பயணம் செய்தா அதுக்கு பேர் யாத்திரைன்னு பேரு. அவன் இசை இசைத்தால் அதற்கு கீர்த்தனைன்னு பேரு. அவன் வீடு கோவிலாக மாறி போகிறது. வீடு வீடா இருப்பது திருமணத்திற்கு முன்பு, வீடு கோவிலாக மாறுவது திருமணத்திற்கு பின்பு. அந்த பண்டிகையிலே தான் அவனுக்கு கிடைக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் என்ன பண்ணா, அவன் பையனுக்கு கல்யாணம். அவன் மனைவி என்ன பண்ணா, நேராக போய் துணி கடையில் போய் துணி எடுக்க போனவன் எல்லா துணியும் எடுத்துட்டு, என் வீட்டு வேலைக்காரிக்கு நான் துணி எடுக்கணும், விலை குறைஞ்ச துணியாக கொடுங்கன்னா. ஏன்னா வேலைக்காரிக்கு தானே துணி எடுக்கிறா. எல்லா துணியும் விலை அதிகமாக எடுத்தா, ஆனால் வேலைக்காரிக்கு எடுக்கிற துணியை மட்டும் என்ன பண்ணா, விலை குறைவாக எடுத்தாள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேலைக்காரி அந்த துணி கடைக்கு வந்தா. எங்கள் வீட்டு எஜமானி அம்மாவோட பையனுக்கு கல்யாணம், அந்த அம்மாவுக்கு நான் புடவை கொடுக்கணும், இருக்கிறதுலே விலை அதிகமான புடவையா கொடுங்க, அந்த அம்மாவுக்கு நான் கொடுக்கணும்னு சொன்னான். ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்திலே இல்ல மகிழ்ச்சி, மனம் நிறைந்திருக்கு பாத்தீங்களா, அதுதான் மகிழ்ச்சி. அது மாதிரி தாங்க அப்பா, நம்ம அம்மா, நாம் நம் குழந்தைகளுக்கு, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அது பண்டிகை காலமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தூக்கி நமக்குள்ளார போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்தையே நம்ம மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கண்டிப்பாக தனிமையில் உங்களுக்கு கிடைக்காது. அது கிடைத்தால் அது வெறுமையாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் அந்த குடும்பத்தில் திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி பண்டிகையிலே நமக்கு கிடைக்கிறது என்று நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா அஞ்சலி. 2 கைகள் பேசினால் அது சண்டை, 2 மனங்கள் பேசினால் அது திருமணம், 2 கண்கள் பேசினால் அதுதான் காதல். ஒரு காதலன் சொல்றான், கண்ணே எனக்கு சாப்பிடும் போதெல்லாம் உன் நினப்பு தான்டா கண்ணு. அதுக்கு அந்த புள்ள சொல்லுது, உனக்காவது சாப்பிடும் போது தான் நினப்பு, எனக்கு கையை கழுவும் போதெல்லாம் உன் நினப்பு தான் வருது. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை உலகமெங்கும் பரவி இருக்கிற வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையான தலைப்பு. பண்டிகை கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியை தருவது திருமணத்திற்கு முன்பா
திருமணத்திற்கு பின்பா அப்படின்னு சொல்லிட்டு. திருமணத்துக்கு முன்னாடி நாங்க பண்டிகைனா நாங்க எப்படி யோசிப்போம் தெரியுமா? எங்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? எந்த கடையில் ட்ரெஸ் வாங்கலாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சீப்பாக வாங்கலாமா, இல்லை ஷோரூமுக்கே போய் காஸ்ட்லியாக வாங்கலாமா, அப்பா பேக்கெட்டில் 5-10 ஆட்டையை போட்டு இங்கே தலை படத்துக்கு போகலாமா, இல்லை தளபதி படத்துக்கு போகலாமா, ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ரெமோ படத்துக்கு போகலாமா, இல்லை ரிலீஸ் ஆக போகிற கொடி படத்துக்கு போகலாமான்னு நாங்கள் யோசிப்போம். இதே அவங்க எப்படி தெரியுமா யோசிப்பாங்க? எத்தனை வட்டிக்கு கடன் வாங்கலாம், எந்த நகையை அடமான வைக்கலாம், யாருக்கிட்ட சீட்டு போடலான்னு சொல்லிட்டு இப்படி துக்கமாகவே இருப்பாங்க. நடுவர் அவர்களே, இங்கே எங்கே மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னமோ சொன்னாங்களே, திருமணத்திற்கு அப்புறம் சொந்தங்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் தெரியுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் 1983 முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் புருஷன் காஃபி கேட்பார். ஏய் ஒரு காஃபி எடுத்துட்டு வாடி அப்படின்னோட பொண்டாட்டி சொல்லும், இந்தாங்க அத்தா காஃபி அப்படின்னும். இது 2016. ஒரு காஃபி நான் கேட்டேன், இல்லை காஃபி போட்டு தரட்டுமான்னு கேட்டேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு இப்படி மாறிடுச்சு திருமண வாழ்க்கை. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு திருவள்ளுவர் கூப்பிட்டாராம், வாசுகி அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த அம்மா தண்ணி சிந்தத்தை விட்டுட்டு இவர்கிட்ட வந்தாங்களாம். வாலி அந்த இடத்துலயே நின்றுச்சான். இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி கூப்பிட்றாரு, ஏ கவிதா இங்கே வாடின்னு. பொண்டாட்டி அங்கே இருக்கு, வாலி மட்டும் ஒரு மூஞ்சில் வந்து அடிச்சுக்கிட்டு. இன்னைக்கு இப்படி தான் இருக்கு நடுவர் அவர்களே திருமண வாழ்க்கை. இங்கே எங்கே மகிழ்ச்சி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த பண்டிகை அப்படின்னு சொன்னாலே பக்கத்து வீட்டுக்காரனு எதிர் வீட்டுக்காரனே நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி எந்த விலையில் புடவை கட்டியிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஏன் பார்க்குறான்றீங்க? அந்த அம்மா 10,000 ரூபாயில் புடவை கட்டியிருந்தா என் வீட்டுக்காரி 15,000 ரூபாய் இல்லவா கேட்பா அப்படின்னு அந்த எனக்கு ஒரு பயம். இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு, ஃபர்னிச்சர் ட்ரெண்டு. டிவியை திறந்தா போதும், ஒரு அம்மா ஜங்கு புங்குன்னு புடவை கட்டின்னு ஆடுது. எங்கள் கடைக்கு வாங்க ஏசி வாங்கலாம், எங்கள் கடைக்கு வாங்க ஃப்ரிட்ஜு வாங்கலாம், எங்கள் கடைக்கு வாங்க சோஃபா வாங்கலான்னுது. உடனே இந்த அம்மா வீட்டில் ஆடுது. உன்னை கட்டி நான் எண்ணத்தை புண்ணியம் கண்டேன் பார்த்துக்க. பக்கத்து வீட்டுக்காரி ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்காளாம். அந்த ஃப்ரிட்ஜில் மேலே ஒரு டோர் இருக்குதா, கீழே ஒரு டோர் இருக்குதா, 10 லிட்டர் மாவு ஒன்றா பிடிக்குதான், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதான். நேற்று வச்ச சாப்பாடு ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்குதான். அவை தகுதிக்கும் கிளர்க்கு, நீ மேனேஜரு, எனக்கு ஒன்று உண்டா, நல்ல நாள் அதுவும் எனக்கு ஒன்று உண்டான்னு கேட்பாங்க. உடனே தீபாவளி அன்னைக்கு அந்த வீட்டில் என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்டா குண்டா எல்லாம் பறக்கும். இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியா நான் கேட்குறேன். ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியுமாங்க, காதல் அப்படின்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஆஹா, 2 கைகள் பேசினால் அது சண்டை, 2 மனங்கள் பேசினால் அது திருமணம், 2 கண்கள் பேசினால் அதுதான் காதல். அடாடா, நடுவர் அவர்களே, பண்டிகைனா என்ன நினைச்சிங்க? நாங்கள்லாம் வீட்டுக்கு தெரியாம 12 மணி ராத்திரி தூங்காம பெட்ஷீட் எடுத்து மேலே போட்டுக்கிட்டு ஃபோன் பக்கத்திலே உட்காந்துருப்போம். எங்கள் லவ்வர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வராதா, அவர் ஃபஸ்ட்டு விஷ் பண்ண மாட்டாரான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த சந்தோஷம்லாம் இவங்களுக்கு எங்கே புரிய போகுது? அந்த பொண்ணு காலையில் ஃபோன் பண்ணோம், ஏய் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. உங்கள் வீட்டில் பால் பொங்குச்சா? பொங்குச்சுப்பா. நீ புது ட்ரெஸ் போட்டிருக்கியா? நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? நான் பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன்ப்பா. நானும் பிங்க் கலர் சுடிதார் தான்ப்பா போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, பட்டாசெல்லாம் வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும், என்ன கையிலலாம் பட்டுட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. இது சொல்லிகிட்டே இருக்கும்போது பேக்ரவுண்டில் அப்படியே ஒரு மியூசிக் வரும். என்ன தெரியுமா வரும்? அலுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சில, அதுங்குற இதுங்குற ஒன்றும் பேச தோணல, நடையா நடந்த கெடையா கிடந்த, மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற அப்படின்னு வரும் நடுவர் அவர்கள். ஒன்றும் இல்லைங்க, மனைவிக்கும் நண்பனுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? கணவன் போய் சொல்லுவான் அவன் மனைவி கிட்ட, என் ஃப்ரெண்டு என்னை இது மாதிரி திட்டாண்டி, என்னைக்கும் இல்லாத இப்படி திட்டாண்டி அப்படின்னு. அந்த மனைவி சொல்லலாம், அப்பயே சொன்னவங்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு கேட்டியா நீ அப்படின்னு. இதே அவன் நண்பன்கிட்ட போய் சொல்லுவான், மச்சான் என் பொண்டாட்டி என்னை இப்படி சொல்லிட்டாடா, விட்றா தங்கச்சி தெரியாமல் சொல்லியிருக்கோம் அப்படின்னுவான். இதுதான் நண்பனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற வித்தியாசம்.
என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃபாரின்லேருந்து வந்திருக்காண்டி, அவன் பார்ட்டி கொடுக்குறானா இன்னைக்கு தீபாவளின்றதுக்காக. அந்த முன்னாடி உடனே ஆரம்பிக்கும், 25 வருஷம் ஆச்சு உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி, 2 பிள்ளைங்க இருக்குது, நீ ஏன் முடிவு பண்ணு, ஒன்று நானா இல்லை அவனா அப்படின்னு கேட்கும். இதுக்கு மேலே எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க மகிழ்ச்சி. அன்னைக்கு நான் எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ணியும் அண்ணனும் கோயிலுக்கு போகிறாங்க. புது மாப்பிள்ளை பொண்டாட்டி போயிட்டுருக்காங்க. எதிர்க்க ஒரு நாய் வேகமாக ஓடி வந்துச்சு. உடனே அண்ணனுக்கு பயம், எங்கே என் பொண்டாட்டியை கடிச்சிடுமோ அப்படின்றதுனால அண்ணன் அப்படியே அல்லேக்கா எங்கள் அண்ணியை கையில் தூக்கிக்கிட்டாரு. அப்படியே தூக்கிட்டு அந்த நாயை பயந்து ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் என் அண்ணன் அப்படியே கீழே விட்டு அப்படியே ஒரு கனவு கண்டாரு பாருங்க, என் மனைவி இன்னைக்கு எனக்கு முத்தமழை தான் பொழிய போறா, என்னை பாராட்டி தள்ள போறான்னு. இந்த மனைவி சொல்லிச்சு, அட படுபாவி, ஏண்டா நாய் வந்தா கல்லை தூக்கி தான் அது மேலே போடுவாங்க, நீ எண்ணியா தூக்கி போடலான்னு நினைக்கிறடான்னு கேட்குது. நடுவுறவர்களே, இப்பண்டிகை கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியை தருவது இன்று அல்ல என்றைக்குமே. அது திருமணத்திற்கு முன்பே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா விமலா அண்ணாதுரை அவர்கள். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் உண்மையிலேயேங்க கல்யாணம் ஆகாத பிள்ளை காதலன் எப்போ ஃபோனில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். அப்படி தான் ஒருத்தன் ஃபோன் பண்ணான். ஏய் செல்லம், என்ன பண்ணுற? ஏய் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே நீ ஃபோன் பண்ண, அதுக்குள்ளே திரும்பி பண்ணுற? உன் குரலை கேட்கணும் போல இருந்தது டார்லிங், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன பண்ணுற? ராத்திரி 2 மணிக்கு என்ன பண்ண? காவா நோண்டிக்கிட்டா இருப்பான். அப்புறம் நீ தான் சொல்லணும், சாப்பிட்டியா? 2 மணிக்கு கேட்குற கேள்வி. விடிய காலைல தீபாவளி, என்னங்க காதல் இருக்குது, அதில் வர மகிழ்ச்சி இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஒரு காதலன் சொல்கிறான், கண்ணே எனக்கு சாப்பிடும் போதெல்லாம் உன் நினப்பு தான்டா கண்ணு. அதுக்கு அந்த புள்ள சொல்லுது, உனக்காவது சாப்பிடும்போது தான் நினப்பு, எனக்கு கையை கழுவும் போதெல்லாம் உன் நினப்பு தான் வருதுங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி காதலிச்சு பாருங்க எவ்வளவு இன்பம். ஆனா அதுல ஒரு கிக் இல்லையாம்மா. கல்யாணம் மூக்கும் போது தாலி கட்டியாச்சு, நமக்கு உரிமையான ஆகி போதல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலதான் அந்த தெரிஞ்சு தெரியாம மறைஞ்சு மறவா அப்படி இப்படி அதனுடைய இதே வேற. ரஷ்ய கலாச்சார குழு நம்ம நாட்டுக்கு வராங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வராங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சில திரைப்படங்களை போட்டு காமிக்கிறாங்க. திரைப்படங்களில் ஒரு திரைப்படம் போட்டு காமிக்கிறாங்க. அந்த கடைசி காட்சி கல்யாணம் பண்ணுற மாதிரியான காட்சி. கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம நாட்டுக்காரங்களாம் எழுந்துட்டாங்க. ரஷ்ய நாட்டுக்காரன் உட்காந்துட்டே இருக்கிறான். என்னையா எழுந்துட்டீங்க? நம்ம நாட்டுக்காரனுக்கு, யோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சினிமா முடிஞ்சிச்சு, எழுந்துருங்கிறான். அடப்பாவி, கல்யாணம் முடிஞ்சுன்னா சினிமா முடிஞ்சிருச்சா? அது எப்படிடா? ஒரு மனிதனின் வாழ்க்கை ஆரம்பிப்பதே கல்யாணத்தில் தானடா, எப்படிடா நீங்கள் இங்கே போய் எண்டுகாடு போடுவீங்கன்னு கேட்டானோ. கல்யாணங்கிறது ஒரு இந்தியா மாதிரி பல மொழிகள் பேசக்கூடிய இந்த நாட்டில் இன்றும் வேற்றுமையில் ஒற்றுமை என்று உலகமே அதிசயிக்கிறது என்று சொன்னால், கல்யாணம் என்கிற ஒரு விஷயத்திலும் பல வேற்றுமைகள் இருக்கும். அதற்குள்ளே ஒற்றுமையாக வாழ்வதுதான் நம்முடைய இந்திய குடும்பங்கள். அதை மறந்துட்டு பேசக்கூடாது. என்ன பண்ணுவான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் நேராக வருவான், ஒரு 100 வெடி சரத்தை கொண்டு போவான் வெளியில், அப்படியே வச்சு கொளுத்துவான். நேராக வந்து ஒரு முறுக்கை கையில் எடுப்பான். அம்மா சொல்ல, ஏய் பட்டாசு கொளுத்திட்டு கையிலலாம் மருந்தா இல்லை, அப்படியே தொடலாமா, போமா அப்படின்னு இப்படியே தின்னுட்டு இந்த பக்கம் ஒரு பட்டாசை கொண்டு போவான். பொறுப்பே இல்லாமல் இருக்கிற நேரம் தான் அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத நேரம். ஆனால் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை சொல்லி கொடுப்பது திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கை. எங்கே தெரியுமா அவங்க வாழ்க்கை நிறைவடையும்? இப்போ தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும் பொழுது அந்த சின்ன பிள்ளைங்க அந்த புது துணியை போட்டுக்கிட்டு வரும். அந்த புது துணியை போட்டுக்கிட்டு வரும் பொழுது, தாத்தா தாத்தா துணி நல்லா இருக்கா? தாத்தாக்கு கண்ணு தெரிலங்க. அந்த கண்ணாடி எடுத்து அப்படி போட்டு பார்த்துட்டு தடவி பார்க்குறாரு. பார்த்துட்டு நல்லா இருக்குதுடா கண்ணு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு காலில் கூட விழ தெரியாது. தன்னுடைய வேட்டியில் இருக்கக்கூடிய அந்த இதை மடித்து எடுத்து அவரிடம் இருக்கக்கூடிய 10 ரூபாயை அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு பாருங்க. அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்னங்க உங்களுடைய திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கையில் இருக்கும்? நான் கேட்குறேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுங்க பலகாரத்தை எங்கள் அம்மா கொடுப்பாங்க. கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்துட்டு வருவோம். ஆனால் நான் கொண்டு போய் குழந்தையில் கொடுத்ததை விட என் குழந்தையிடம் நான் கொடுத்து விடுகிற போது, அது நடந்து செல்கிற போது நான் பார்த்து மகிழ்கிறேனே, அதுதான் ஒரு தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க.
இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க. திருமணத்திற்கு பின்புதான் இவங்களுக்கு இதை செய்யணும், அவங்களுக்கு அதை செய்யணும், இந்த கடனை இப்போ அடைக்கணும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு ஒரு மனிதனிடம் ஏற்படுகிறது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பொறுப்பு வருகிறதோ, எப்பொழுது அடுத்தவருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறதோ, அங்குதான் முழுமையான மகிழ்ச்சி இருக்கும் என்கிற காரணத்தினாலே பண்டிகைகள் கொண்டாடப்படுவது திருமணத்திற்கு பின்புதான் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று நடுவர் தீர்ப்பு சொல்லுவார். நல்ல வாய்ப்பை கொடுத்த வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா தாரமங்கலம் செந்தில் அவர்கள். டாக்டரேட்னா பிஹெச்டி, அதாவது ஒருத்தனை பார்த்து எழுதுனா காப்பிடிச்சான்னு பொருள். பல பேர்த்த பார்த்து எழுதுனா பிஹெச்டி. இந்த மகிழ்ச்சியும் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். என்னோடய படங்களில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லவ் சீனுகள்லேருந்து எல்லா சீனுகள்லேயும் எப்படி அது சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது படங்கள் மூலமாகவே நான் சொல்லியிருப்பேன். உலகமெங்கும் இருக்கக்கூடிய வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் என்ன பேசுகிறதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதாவது இப்போ பணம் வேறு ரொம்ப டைட்டு. இப்போ தீபாவளிக்கு ஒரு 25,000 வேணும். இவங்க சொல்கிறது பூரா நம்ம காதலியே ஏறல. எங்கள் வீட்டுக்காரி நினப்பு, எங்கள் பிள்ளைங்க நினப்பிலேயே தான் இருந்தேன். சத்தியமாக நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் படக்கூடிய சித்திரவதைகள், புரியுதுங்களா? 1 2 இப்போ 2 பேருமே டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய சிறப்பு. டாக்டரேட்னா பிஹெச்டி, அதாவது ஒருத்தனை பார்த்து எழுதுனா காப்பிடிச்சான்னு பொருள். பல பேர்த்த பார்த்து எழுதுனா பிஹெச்டி. படைப்புகளை அறிவது அறிவு, படைத்தவனை அறிவது ஞானம். ஞானம் வேணுங்க போது. அந்த ஞானத்தை கொடுப்பது யார் என்றால் நம்ம கட்டிக்கிட்ட அந்த கருமாரி தாய் தான். எப்படி அந்த ஞானம் வரும் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டுக்காரெலாம் என்கிட்ட ஒன்றுமே கேட்குறதில்ல, உசுரை தவிர. குழந்தையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்குது பாருங்கள் சார். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுவார் தெரியுமா பைபிளில்? மீண்டும் நீங்கள் குழந்தையாகாதவரை விண்ணுலகத்திற்கு போக முடியாது அப்படிம்பார். இதை சீட்டு பிரச்சனை உண்டா, கடன் பிரச்சனை உண்டா, நினச்சி பாருங்க. தாயினுடைய வயிற்றில் நாம் 10 மாதம் இருக்கக்கூடிய வரையிலும் அந்த குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்குங்க. நிம்மதியான தூக்கம், தூங்கிக்கிட்டே இருக்கும். குழந்தை பிறந்து ஒரு 2-3 நாள் தொடர்ந்து குழந்தை தூங்கும், உண்டா இல்லைங்களா? பெரியவங்களுக்கு தெரியும். அப்புறம் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதம் தூங்காத தான் இருப்பான், புரியுதுங்களா? அப்புறம் மறுபடியும் அந்த 1 மாதம் கழித்து தூக்கமே வராது. நினச்சி தூக்கமே வராது. அப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆகி போச்சுன்னா 3 மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்க. இந்த தூக்கம் தொலைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்தினுடைய பிரச்சனைகள். பணம் இருக்கிறவங்க இன்னும் எப்படி சேர்த்தலான்னு தூங்காத இருக்கிறது. இல்லாதவன் எல்லாம் போயிடுச்சே அப்படின்ட்டு கவலைப்பட்டு தூங்காமல் இந்த வயசான ஆளுங்க பாருங்கள் விடிய தூங்கவே மாட்டாங்க சார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சென்டரில் பூரா அந்த வயசானவங்களை தான் செக்யூரிட்டியாக போடுவாங்க. நீங்கள் சொன்னீங்க இப்போ கல்யாணம் எதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு. கருமாந்திரம் தெரிஞ்சிருந்தா பண்ணுறீங்க மாட்டோமே. இப்போ கல்யாணம் ஏன் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த சனி இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சதான் நாங்கள் பண்ணிக்க மாட்டோம். இந்த இடையில திருமணத்திற்கு பிறகு இந்த சுதந்திரம் பறிபோவதும், புரியுதுங்களா? அந்த குழந்தையாக இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ நானாக குழந்தையாக இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா என்னை எப்போ பார்த்தாலும் எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்பயும் இப்படி தான் இருப்பேன். இப்போ யாராவது எடுத்து வைப்பாங்களா? எங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு இடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லுவா. இன்னும் அது காலுகள். போன வாரம் போய் கதவை தட்டுறேன், ஜன்னல் வழியாக பார்த்தா, அக்கா நான் தான் வந்துருக்கிறேன், நீலாம் பெரிய பையன் இப்படி ஓடு போ துரத்தி விட்டு. அந்த வாழ்க்கை போயிடுச்சிங்களா சார்? இந்த வாழ்க்கையே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரச்சனை தாங்க வாழ்க்கை. இதில் அதாவது நாம் இந்த பூமியில் நீங்கள் ஒன்றும் இல்லை, நாரதரும் கிருஷ்ண பரமாத்மாவும் மேலுலகத்தில் அங்கேருந்து இங்கே பூமியில் நடந்து போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நாரதர் தான் கேட்குறாரு, ஏன் சாமி பரமாத்மாவே, எல்லாம் மனசுனுக்கு நல்ல குழந்தையாக நல்லா சிறப்பாக தானே பிறக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி துன்பங்களில் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க, ஏன் படாத சித்திரவதைப்படுறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், தண்ணி தாகமாக இருக்குது, ஒரு சும் தண்ணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டு இருக்கார். நாரதர் அந்த தம்புரா வச்சுக்கிட்டு
காட்டு வழியே எங்கெங்கேயோ பிறகு தண்ணி எங்கேயுமே சிக்கலிங்க. தண்ணி எங்கேயுமே சிக்கலை. உடனே அப்படியே மெல்ல அப்படியே அங்கங்கே போய் ஒரு 10-15 கிலோமீட்டர் போயிட்டார் தண்ணியை தேடிக்கிட்டு. ஒரு ஆறு, ஒரு சின்ன ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்குது. பக்கத்தில் ஒரு குடிசை. அந்த குடிசைக்கிட்ட போய் நின்று இப்போ தண்ணி வந்து வாங்கி போடலான்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படிங்கிறார். யார்? நாரதர். உள்ளே இருந்துங்க ஒரு அழகான பெண்ணுங்க. டேய் அப்பா, செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனோ என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே அப்படின்ட்டு தம்புராவெல்லாம் கழட்டி வச்சு அந்த பிள்ளையும் இப்படிங்குது. இது நாரதர் தம்புரா திண்ணையிலேயே வச்சுக்கிட்டு, எங்கே உங்கள் அப்பன் வந்த உடனே சம்மந்தம் பேசணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பங்காரன் காட்டில் வேலை செஞ்சுட்டு வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் பிள்ளை எனக்கு பிடிச்சி போச்சு, நானே கட்டிக்கிறேன், ஒன்றும் கவனித்த நீ தம்புரா வாசிக்கவே மாட்டேன், நீ ஒன்றும் வாசிக்கவே மாட்டேன், நீ ஒன்றும் இப்போ பிள்ளையை மட்டும் எனக்கு கொடு, நானே எல்லாம் உனக்கு சம்பாரித்து போடுறேன் அப்படின்ட்டு படப்படப்படன்னு கல்யாணங்க. இப்போ அப்படியே விரவு வெட்டுறது போகிறதுன்னு குடும்பத்தில் பூரா சித்திரவதைப்பட்டுக்கிட்டு ஒரு நாள் அந்த ஆற்றுல இவ்வளோதான் தண்ணி இல்லையாம், ஊருப்பட்ட தண்ணி வந்துங்க. ஃபஸ்ட்டு பையனை அடிச்சிட்டு போகுது, கத்துன்னு கத்துறாரு. ஐயோ, அப்புறம் மாமனார் அடிச்சிட்டு போகுது, அப்போ கை தட்டுறாரு, போய் தோட அயோக்கிப்பேன். ஒவ்வொன்றா அடிச்சிட்டு போகுது, பொண்டாட்டியும் அடிச்சிட்டு போகுது. அப்படி கத்துன்னு கத்துறாரு. யார்? நாரதருங்க. அப்படியே கத்துன்னு கத்தி அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு கை டப்புன்னு தட்டுச்சான். திரும்பி பார்த்துருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. ஏடா உனக்கு தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன், ஒரு தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன், நீ அதுக்குள்ளே அப்பா நீ உண்மையாலுமே பரமாத்மா தான்டா, நாம் பூரா நாரதர் தாங்க. எதுக்காக சொல்கிற வரேன் அப்படின்னா, வாழ்க்கை வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய வந்துங்க சோகமானது தாங்க வாழ்க்கை. நீங்கள் வாழ்க்கை ஒரு வானம் என்றால் அதில் வரக்கூடிய மின்னல் தாங்க சிரிப்பு. சோகம் எது தெரியுமா? மேகம் நிறைய இருக்கும். இந்த உலகத்திலேயே மிக கொடிய வழி பிரசவ வழி அப்படிம்பாங்க, அது பொய்யுங்க. அதை விட இன்னொரு வழி இருக்குது. என்ன தெரியுமா? தான் பையனோ பிள்ளையோ கேட்ட பொருளை வாங்கி கொடுக்காம ஒரு தகப்பன் ஜோப்பில் காசு இல்லாமல் இருக்கிறான் பாருங்க, அந்த நேரம் ஒரு வழி வரும் பாருங்க, அதுதாங்க பயங்கரமான வழி. ஒரு 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 மேடையில் தான் கவிதை வாசிக்க பொழுது கவிப்பரசு வைரமுத்து முத்துக்குமாரை பார்த்து கேட்டாராம், எந்த ஊர் தம்பி நீங்கள் அப்படின்னாராம். முத்துக்குமார் சொன்னாராம், காஞ்சி அண்ணா அப்படின்னாராம். அண்ணாவே காஞ்சிப்பா, நீயும் காஞ்சியில் அண்ணா மாதிரி வரணும் அப்படின்னாராம். ஆனால் போயிட்டார். ஒரு தந்தை படக்கூடிய கஷ்டத்தை ஒரு பாட்டில் இன்னும் 1000 வருடங்களாலும் அந்த பாட்டு நிற்குங்க. என்ன பாட்டு தெரியுமா? கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதித்திடும் முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடித்திடும் முகம், அம்பாரியா ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஊர் சுகம், வளர்ந்த பின் யாவரும் தீவாய் போகிறோம், தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம், நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. என்னங்க, அதாவது இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் காஞ்சிபுரத்தில் பிறந்த நான் முத்துக்குமாரின் வரிகள் அவர் இல்லை என்றாலும் வரிகள் நிற்கும். காரணம் என்னவென்றால், ஒரு குடும்பத்திலே அந்த ஆண் படக்கூடிய பாட்டை சொல்லுவாருங்க. பிறவி, இந்த மனசு பிறவி வேறு, கேடுகட்ட பிறவி வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆணவம், அகங்காரம், கர்வம், மமதை, மாயை, திமிரு, கொழுப்பு, அதுதான் இதயத்தில் வாழணுங்கிறாங்க. இதயத்தில் வாழணும், மூளையில் வாழக்கூடாது. மூளையில் தான் எல்லா சனின்னு இருக்கும். அதனால தான் நமக்கு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா தலையில் கை வச்சுக்குவோம். புரியுதுங்களா? பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா தலையில் கை வச்சுக்குவோம். ஆனால் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்க பாருங்கள், என் மனசே நிறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு சில பேர் போடவே மாட்டான், அது வேறு விஷயம். இதயத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டும். மூளையில் வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளோதான் இருந்தாலும் இன்னொரு பிறவி என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி பிறவி என்று ஒன்று இருந்தால் அந்த பிறவியிலே இறைவனுடைய காலடியிலே நாம் இருக்க வேண்டுமே தவிர, கல்யாணம் செய்து கொண்டு சின்னப்பட்டு சீரழிந்து பிள்ளைகளாலும் பங்காளிகளாலும் மாமச்சனாலும் அல்லல்பட்டு அடிமைப்பட்டு நாசப்பட்டு போகக்கூடாது என்பதை மட்டும் நீங்கள் தீர்ப்பாக வழங்க வேண்டுமாய் தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கையிலே நீங்களும் எத்தனையோ விதமான சோதனைகளை எல்லாம் பட்டிருக்கின்றீர்கள். அதற்கு காரணம்
உங்களுக்கே தெரியும் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த அணியில் வந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பின்னாலங்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியும் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். என்னோடய படங்களில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லவ் சீனுகள்லேருந்து எல்லா சீனுகள்லேயும் எப்படி அது சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது படங்கள் மூலமாகவே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து இந்த அணியில் இருக்கிற சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, மேல் லோகத்தில் வந்து ஒரு தடவை யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டு, ஏப்பா லிஸ்டெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னாரு. எல்லாம் எடுத்தாச்சு, நான் போய் அப்புறம் பாசக்கயிறு போட்டு யார் யார் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு ஒன்றே அவர் நேராக புறப்பட்டார். அந்த லிஸ்ட்டு பிரகாரம் யார் யார் இருக்கான்னு படிக்கும்போது ஒரு ஆம்பளை இருக்கான், இத்தனை ஆம்பளைங்க இத்தனை பொம்பளைங்க, ஒரு குழந்தை வேறு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் சரி போயிட்டு வந்துடுன்னா, இங்கே கட் பண்ணால் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மா, ஒரு 6 வயசு 5 வயசு குழந்தை. டாக்டர் சொல்கிறாரு, அம்மா 60,000 செலவு பண்ணணும், 60,000க்கு நீ எங்கே போவே, நீ ஏதோ கூலி வேலை பார்க்குற, அது மட்டும் இல்லை 10% சான்ஸ் கூட இல்லை, ஆப்ரேஷன் பண்ணாலும் இது பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு குழந்தைய அப்படின்னா, இல்லையா எனக்கு 10% சான்ஸ் இருக்குன்னா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தாங்க. ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரியவரை பார்த்தாங்க. ஐயா அப்படின்னு கால் விழுந்தாங்க. என்னம்மான்னா, இந்த மாதிரி குழந்தைக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும் 50,000ன்னா, போய் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுமா, ஒரு மணி நேரம் கழிச்சு வா அப்படின்னாங்க. போயிட்டு அந்த அம்மா 1 மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் நான் பணத்தோடு வந்துடுறேன்ட்டு இவர்கிட்ட வந்தாங்க. இவர் ஒரு 50,000 பணம் கொடுத்து அனுப்பிச்சார். அந்த அம்மா வாசலுக்கு வந்தோடனே அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்கெல்லாம், எப்போ ஒரு காலத்தில் அவர் நல்லா கொடுத்துட்டு இருந்தார், இப்போ அவரே சிரமத்தில் இருக்கார், இப்போ இந்த பணத்தை எப்படி கொடுத்தாரு தெரியுமா, அவருடைய கிட்னியை தானம் பண்ணி எழுதி கொடுத்து அந்த காசு 50,000 வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்து டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா, டாக்டர் நல்லா யோசிச்சுக்கோம்மா, நல்லா யோசிச்சிட்டேன் அப்படின்னாரு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் உள்ளே போகிறாரு. இந்த பக்கம் சித்திரகுப்தன் கயிறு ரெடி பண்ணிவிட்டு அவன் உள்ளே நுழையிறான். இந்த பக்கம் டாக்டர் ஆப்ரேஷன், அவர் கயிறு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ அந்த டைம் அப்படியே பல்ஸ் அப்படியே இறங்க ஆரம்பிச்சுது. டாக்டர் நான் நல்லா தான் ஆப்ரேஷன் பண்ணேன், ஆனால் அவ்வளோதான் டைம் இனி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னாரு. அந்த பல்ஸ் நிற்கிற ஓரத்தில் இவர் வந்து அந்த பாசக்கயிறு எடுத்து வீசினார். அது அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துடுச்சு. இவர் மறுபடியும் பாசக்கயிறு எடுத்து சுருட்டி வீசுகிறாரு, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வருது. 2-3 தடவை ட்ரை பண்ணார், பாசக்கயிறு போய் கழுத்தில் மாட்டவே இல்லை. அப்புறம் பல்ஸு கரெக்டாக ஆரம்பிச்சது. டாக்டருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா பல்ஸு நிற்க வேண்டிய பல்ஸு திடீர்னு சரியாக ஆரம்பிச்சுன்னு மறுபடியும் கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சித்திரகுப்தன் செல்ஃபோன் எடுத்து மேலே எமனுக்கு அடித்தான். பாஸ் இங்கே வந்து இப்படி பிரச்சனை ஆகி போச்சுன்னு. என்னென்ன இது வரைக்கும் எங்கேயுமே மிஸ் ஆனதில்லை, இந்த ஒரு குழந்தை விஷயத்தில் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி மிஸ் ஆகும்? எவனோ ரெக்கமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு சாமி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி கந்தரகோலம் பண்ணியிருக்காரு, நான் போய் கேட்குறேன்னு சிவபெருமான்கிட்ட போனேன். எப்படி ஏன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே நுழைஞ்சிங்க நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஐயோ நான் எங்கேயே பார்த்தேன், நான் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கவே இல்லை, நான் ரெக்கமெண்டே பண்ணலன்னா. வேறு யார் முருகனை பிடின்னா, முருகனை பிடிச்சா முருகன் நான் இல்லை அப்படின்ட்டாங்க. சக்தி கூப்பிடுனாங்க, சக்தி ஐயோ நான் இதில் சம்மந்தமே படல அப்படின்னாங்க. அப்போ கடைசியாக அந்த குழந்தை பிழைக்குதுன்னா அந்த அம்மா கடைசியாக எங்கடா போயிட்டு வந்தாங்கன்னா, விநாயகர் பெருமாளை போய் கீழே ஒரு கோயிலில் போய் பாட்டு வந்திருக்காங்கன்னு. நேராக விநாயகர்கிட்ட வந்துட்டேன். யமதர்மம் வந்து ஒரே சண்டை, ஏன் அருவு இருக்கா, என்ன இப்படி பண்ணுற, என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நீ வந்து இது வரைக்கும் நான் ஒரு கரைபடியாத ஒரு கரங்களாக ரெக்கார்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நீ இப்படி பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இரு அப்படின்னாரு விநாயகர். அப்புறம் 2 காதிலிருந்து பஞ்சு எடுத்து கீழே போட்டார். என்ன சொல்ல வந்தேன், என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், என்ன எதுக்கு பஞ்சு உள்ளே வச்சுட்டு இருந்தீங்க என்ன? இல்லையா ஒரு அம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்து அழுக வந்தது, எனக்கு தெரியும் அந்த குழந்தையோட விதி முடிஞ்சு போச்சுன்னு, ஆனால் பாவம் அந்த அம்மா வந்து கதறி அழுகிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பஞ்சு எடுத்து காதில் வச்சுட்டு அப்படியே சத்தமெல்லாம் உட்காந்துட்டேன். அப்போ நீ ஒன்றுமே கேட்கலையானே? இல்லை. நீ ரெக்கமெண்ட் பண்ணலையானா? ரெக்கமெண்டும் பண்ணல. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அம்மா என்ன வந்து அழுதது போடுங்க அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி போட்டால் அந்த அம்மா வந்து, விநாயகரை நான் என் குழந்தைய உசுரை காப்பாற்றுன்னு கேட்குறதுக்காக வரல, ஒரு புண்ணியமாக என் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆள் வந்து அந்த ஆள் நல்லா இருக்கிற வந்து கிட்னியை வந்து இப்படி தானம் பண்ணி இப்படி தர்மம் பண்ணி பண்ணியிருக்காரு, அதனால் அந்த புண்ணியமாக நல்லா இருக்கணும், அதுதான் நான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் கேட்குறாரு யமதர்மன், அப்படின்னா அவர் தானே நல்லா இருக்கணும், குழந்தை எப்படியா பிழைச்சது, குழந்தை தான் உசுரை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னானே. அப்போ தான் விநாயகர், யாரையே புரியாத ஆளாக இருக்கிற, குழந்தை செத்து போச்சுன்னா அந்த புண்ணியம் அவருக்கு எப்படியா போய் சேரும், குழந்தை உசுரோடு இருந்தால் தானே அந்த புண்ணியம் அவருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமியை விட
ஆசாமிக்கு நிறைய நான் கொடுத்துருக்குறேன். அவன் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தான்னா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கேயோ போயிடுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னன்னா அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சி. ஸோ தீபாவளிக்கு முன்னால் இருந்தாலும் சரி, தீபாவளிக்கு பின்னால் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையான மகிழ்ச்சி வந்து சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பெரிய சந்தோஷம். அதனால் கொண்டாட்டம் திண்டாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம உதவி பண்ணிட்டா அவங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க. மகிழ்ச்சிங்கிறது உண்மையான மகிழ்ச்சி. அதுதான். மீண்டும் வேந்தர் டிவி சார்பாக என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.